ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஈவல் ரன் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஓட்டிங் லிஸ்ட்டில் ஈவல் ரனுக்கு தான் நிறைய சப்போர்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதனால தான் உங்களுக்காக தான் நாங்கள் இந்த கேம் விளாட்றோம். லைக் நிறையா பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நார்மல் மூடில் தான் வச்சு விளாட்றோம் ஃபஸ்ட் டைம்னால. நீங்கள் இன்னும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் எக்ஸ்ட்ரீம் மூடில் வச்சு விளாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கார் மாதிரி போகுது. இந்த காரில் நாம் தான் போகிறோம்னு நினைக்கிறேன். யார் ஓட்டுறாங்கன்னு தெரியல. நம்ம கொட்டாம்பக்கில் போகிறோம். சரி, பேய் தான் ஓட்டுதா என்னன்னு தெரியல. ஒரு ஸ்கூல் மாதிரி உள்ளே வரோம். சரி, இந்த கார் போய் நிற்கிது. ஸ்கூலில் தான் நம்மளை டூர் கூப்பிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தெரியல. இப்போ நம்ம வெளியில் இறங்குறோம். இப்போ நாம் இங்கே போகிறோம். ஷெட்டு மாதிரி இருக்குது. உள்ளே யாரோ இருக்காங்க. இவங்க தான் ஈவல் ரன் போல். ஐயோ வேணாம், இப்போ இந்த இடத்துல இருக்க வேணாம் சொல்கிறதுக்குள்ளேயே அடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஸ்கூலுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ டே 1ன்னு காட்டுது. அப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்போ வாங்க நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்கணும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக தப்பிச்சு போயிடணும். இப்போ நம்ம இந்த இடத்துல நிறைய எஸ்கேப் இருக்குது. ஆனால் நம்ம மெயின் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதனால இவங்களை திசை திருப்பணும். மற்ற ஹாரர் கேம்ஸ் மாதிரி இவங்க ஒரு இடத்துல அப்படியே நின்ற மாட்டாங்க. உள்ளெல்லாம் பூந்து வருவாங்க. எப்படி ஒரு ஹியூமன் எப்படி நடந்துப்பாங்களோ அதே மாதிரி தான் இவங்க நடந்துப்பாங்க. அதனால டனல் அந்த இடத்துலலாம் அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க கண்டிப்பாக அந்த இடத்துலலாம் வந்துடுவாங்க. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். இவங்களை இன்சைட் திசை திருப்பி விட்டுடலாம். அந்த பெட்டு மேலே ஏறினா அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இது மேலே ஏறி நிற்போம். அவங்களுக்கு நார்மலில் இருக்கிறனால காது வேறு சரியாக கேட்க மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அவங்க வர லேட் ஆகுது. ரொம்ப டைம் ஆகுது. நம்ம மெயின் டோர் எஸ்கேப்னாலும் எந்த இடத்துல எது இருக்கோன்னு நமக்கு தெரியாது. சரி இருங்க, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இல்லை இந்த டனல் வழியாக போயிடலாம். வாங்க, இப்போ டனல் வழியாக போயிடலாம். அவங்க வர மாதிரி தெரியல. இப்போ நம்ம மெயின் டோர் இடத்துக்கு தான் போகணும். இப்போ வாங்க இந்த சைடாக போகலாம். ரொம்ப இருட்டாக இருக்குது இடம். கரண்ட்டு வர வைக்கணுமா? ஐயோயோ பார்த்துட்டாங்க. இப்போ நம்ம இது வழியாக பூந்து போயிடலாம். இருங்க, வராலான்னு பார்த்துடலாம். வரா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பூந்து வரா. இப்போ நம்ம இந்த சைடே தப்பிச்சு போயிடணும். இப்போ நம்ம முதல்ல என்ன வேலை செய்ய போகிறோம்னா கரண்ட்டு கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டா பாருங்க. பார்க்குறா பாருங்க. நம்ம இந்த பெட்டு மேலேயே நின்னா அதெல்லாம் அடிக்க முடியாது. என்ன மாதிரிலாம் பண்ணுறா பாருங்க. இவளை ஈவல் கூப்பிடவும் கஷ்டமாக இருக்குது. நம்ம இவளை நம்ம குருன்னு கூப்பிடலாம். உங்களுக்கு எதாவது பேர் பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ அவள் வெளியில் போகிறா. அவள் இந்த சைடாக போகிறா. நம்ம வேறு சைடாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரண்ட் பாஸ் கொடுக்கணும். அப்போ தான் மெயின் டோரில் ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும். அது கரண்ட் இருந்தால் தான் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம கரண்ட்டு கொடுக்கணும். அது மேலே போகணும். இருங்க, அவள் இப்போ தான் இந்த சைடு போனா. இருங்க, அவள் மேலே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இருங்க, சுற்றி கொஞ்ச நேரம் பாப்பா. அவள் இங்கேருந்து வந்துட்டானா சரி போவோம். எதுக்காக இருந்தாலும் அவள் எங்கே இருந்தாலும் நம்ம போய் முதல்ல கேபிள் கனெக்ஷன் கொடுக்கணும். அப்போ தான் கரண்ட்டு வரும். இந்த கேபிள் கீழே இருக்கான்னு நினைக்கிறேன். மேலே இன்னும் வரல. அதனால நம்ம மேலே எங்கேயாவது கிச்சன் அந்த மாதிரி இடம்லாம் இருக்குது. அங்கே நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இருந்துச்சுன்னா நமக்கு கைவசம் நிறையா இருக்குன்னு அர்த்தம். நம்ம வராலாம் பார்த்துடலாம். ஏன்னா அவள் உள்ளே இருந்தானா. சரி, அவள் வரல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோம். சரி வாங்க, இந்த சைடு தான் கிச்சன் இருக்குது. நம்ம இப்படி போயிடலாம் வாங்க. இங்கே இந்த ட்ராஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே தான் ஆக்சுவலி வைப்பாங்க. கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை போய் வெளியில் போய் நாம் பண்ணணும். ஆனால் வர மாதிரி சவுண்டு கேட்குது. இங்கே ஹைட் ஆகிக்கலாம். கொஞ்சம் தான் ஹைட் ஆகும். ஏன்னா வந்துட்டானா அவுட் ஆகிடுவோம். ஏன்னா இதில் 3 days தான் இருக்குது. நாம் மற்ற கேம்ஸ் மாதிரி 5 days 6 days கொடுக்க மாட்டாங்க. 3 days தான். அவுட் ஆனோன்னா இன்னும் 2 days தான் இருக்கும். அதை கண்டிப்பாக நம்மளால் முடியாது. பயத்தோடே போவோம். அதனால நம்ம கொஞ்சம் நேரம் ஹைட் ஆகிக்கலாம். இப்போ வாங்க நம்ம போகலாம். போய் கேபிள் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இந்த சைடில் தான் அந்த பாக்ஸ் இருக்கும். இங்கே கொடுத்துட்டோமா. இப்போ சவுண்டு கேட்கும். அதனால அவள் மேலே வந்தாலும் வருவா. இருங்க, வராலான்னு படிக்கிட்டோம் இல்லையா பாப்பா. வரா. இப்போ நம்ம கீழே போயிடலாம். இந்த கேப்பில் நம்ம குதிச்சு கீழே போயிடலாம். அவள் மேலே வரும்போது நம்ம கீழே போயிடலாம். இப்போ நம்ம ப்ரூம் ஸ்டிக் தேடணும். கைவசம் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு கிடச்சிச்சு. நல்ல வேலை. இதை போய் நம்ம வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி எடுக்கணும். அந்த பாக்ஸில் தான் நமக்கு மெயின் டோர் கீ இருக்கும். இங்கே வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஷெட்டுக்கு கரண்ட் இருந்தால் தான் இந்த ஷெட்டு ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம இந்த சைடு வழியாக போய் ஒரு பாக்ஸ் மாதிரி எடுக்கணும். இந்த இடத்துல அந்த ப்ரூம் ஸ்டிக் கொடுத்தாதான்
ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். அது இங்கே தட்டினாதான் அந்த பாக்ஸ் மாதிரி கீழே வந்து விழும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பாக்ஸ் தான் சாவி இருக்கும். இதையும் ஒரு ஹைட்டான இடத்துலேருந்து கீழே போட்டால் தான் அதுக்குள்ளேருந்து சாவி வரும். அதனால் ஒரு ஆடிட்டோரியம் ஹால் மாதிரி ஒன்று இருக்கும், மேலே தான் இருக்கும் அது. அங்கே போய் நம்ம போட்டு சாவி ஓப்பன் பண்ணலாம். இந்த சைடில் தான் இருக்கும். ஆனால் அது பெரிய இடம், அதனால நம்ம சீக்கிரமாக எடுத்துடலாம் சாவியை. இந்த இடத்துல இருந்து கீழே போடணும். இவங்க போடுவோம். இப்போ நாமளும் கீழே குதிக்கலாம். இருங்க, ஐயோ ஓப்பன் ஆகலை. அப்போ நம்ம திரும்பியும் மேலே போய் திருப்பி இந்த பாக்ஸ் போடணும். அப்போ தான் சாவி வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். இல்லைன்னா நம்மளால் எஸ்கேப் ஆக முடியாது. திருப்பி ஒரு வாட்டி போடணும். அதனால நீங்கள் போடும் போது நீங்கள் கேர்ஃபுல்லாக நல்லா ஹைட்டாக போடுங்க. இப்போ தான் சாவி கீழே போய் விழும். இருங்க, ஓப்பன் ஆகிடுச்சு பாக்ஸு. சாவி எங்கடா காணோம்? எடுத்துகிட்டு போயிடுச்சா என்ன? இருங்க, பாக்ஸ் கீழே இருந்திருக்கு. இப்போ வாங்க. ஐயோ வந்துட்டா எதிரியே, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கொஞ்சம் விட்டுருந்தா அவுட் ஆகிருப்போம். வாங்க, இந்த சாவி எடுத்துகிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிற ஒரே வழி தான். வாங்க இப்போ போகலாம். அவள் தான் நம்ம கஷ்டப்பட்டது வீணாவலை. அங்கே மெயின் டோருக்கு போயிடலாம். கிளாஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி பாவம், இந்த பசங்க இதுக்கிட்ட மாட்டிக்கின்னு நல்லா சொல்லி கொடுக்குற டீச்சர்கிட்டே படிக்க முடியாது. இது இப்படி இருக்குது. அங்கே நம்ம வந்துட்டோம், ஓப்பன் பண்ணிட்டோம், வெளியில் போயிட்டோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெயின் டோர் எஸ்கேப்பை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் கமெண்ட்டில் வந்து இது இவங்களுக்கு ஒரு நல்ல பேராக சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரீம் மோடில் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரீம் மோடில் நாங்கள் வந்து இந்த லெவல் விளாட்றோம். பாய். Next video Anna Podalam new command La Salunga. Thank you. Bye bye.